கொள்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 71வது சங்கீதம் 20வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 71 20வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 20ம் 21ம் சேர்ந்து வாசிக்கலாம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் திரும்பவும் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். மறுபடியுமாக திரும்பவும் உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் இந்த பகுதியில் எழுதி வைத்திருக்கிறார். இதில் சங்கீதக்காரன் அவர் எழுதுகிறார், தாவீது அவர் சொல்லுகிறார், என்ன வார்த்தை சொல்லுகிறார் என்றால், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை என்ன செய்வீரா? திரும்பவும் உயிர்ப்பிப்பீர். திரும்பவும் உயிர்ப்பிப்பார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் மறுபடியுமாக உங்களை உயிர்ப்பிப்பார். தேவன் இன்னுமாய் மறுபடியுமாய் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். தாவீது சொல்றாரு, திரும்பியும் உயிர்ப்பிப்பீர், திரும்பியும் என்ன பண்ணுவீரா? என்னை ஏற பண்ணுவீர். 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், என்னை மறுபடியும். மறுபடியும்ங்கிறத நம்ம அதாவது திரும்பவும் கூட எடுத்துக்கலாம். திரும்பவும் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தேற்றுவீங்க. நம்மை மறுபடியுமாய் உயிர்ப்பிக்கிற தேவன், மறுபடியுமாய் ஏற பண்ணுகிற தேவன், மறுபடியுமாய் தேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகம் நம்மை எல்லா நேரத்திலும் மறந்து போகும். ஆனால் மறுபடியும் 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 திரும்ப 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 எத்தனை தடவை நம்ம வழி விலகினாலும், எத்தனை தடவை ஆண்டவரை விட்டு போனாலும், எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் மறுபடியும் மறுபடியும் நினைத்தருளுகிற நம்முடைய தேவன் ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியுமாக உயிர்ப்பிப்பேன், திரும்பியுமாய் நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். திரும்பியும் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் திரும்பியும் என்ன பண்றாரா? உயிர்ப்பித்து ஏற பண்ணுகிறார். திரும்பியும் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏற பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுவோமா, நான் மறுபடியுமாய் ஏறுவேன். சொல்லுங்க, மறுபடியுமாய் ஏறுவேன். எங்கெல்லாம் நம்ம விழுந்து கிடக்கிறோமோ, நம்மளால எழும்ப முடியாது, ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு மறுபடியுமாக நம்மை ஏற பண்ண போகிறார். அடுத்தது சொல்லுகிறார், மறுபடியுமாக நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்மை மறுபடியுமாக உயிர்ப்பிக்கிற, எப்படி ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று நாம் தியானிக்க போகிறோம். உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது 45வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே வாசிக்கிறோம், அந்த யாக்கோபுடைய உயிர் திரும்ப என்ன பண்ணிச்சான்? அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். எப்போ உயிர்ப்பிக்கப்படுகிறான்னா, யோசேப்பு சொல்லி அனுப்பி. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 45:26 வாசிங்க. 27 வாசிங்க. தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்ததான். இந்த யாக்கோபு உலகத்தில் அவன் சுவாசிச்சுட்டு தான் இருக்கிறான், ஜீவனோடு தான் இருக்கிறான். ஆனால் அவனுடைய உள்ளான மனுஷன் எப்படி போயிட்டானா? உயிர் இல்லாமல் போயிட்டான். ஏன் உயிர் இல்லாமல் போனான்? ஒரு நாள் இவனுடைய காதில் செய்தி வருது, உன்னுடைய மகன் யோசேப்பு மரித்து போய்விட்டான், இது அவனுடைய வஸ்திரம் தானோ என்று பாரும் என்று சொல்லி அந்த மற்ற பிள்ளைங்கள்லாம் அந்த வஸ்திரத்தை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததிலிருந்து இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையே முடிந்த அளவுக்கு. சிலவங்க சொல்லுவாங்கல்ல, என்னங்க வாழ்க்கை, நானே வாழ்கிறது எப்படி வாழ்ந்துட்டுருக்கிறேன்? நடைப்பினம் போல வாழ்ந்துட்டுருக்கிறேன், நடைப்பினம் போல. இந்த யாக்கோபு போய் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு?
இன்றைக்கி நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கிறேன்? நடைபிணம் போல வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஒருவேளை இந்த வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு அப்படி காணப்படும் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மை மறுபடியுமாய் திரும்பியும் உயிர்ப்பிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இதில் வாசிக்கிறோம் 27வது வசனத்தில், அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போது, வார்த்தைகளை கேட்ட அல்லது நல்ல செய்தியை கேட்ட இந்த யாக்கோபுனுடைய ஆவி என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்கப்படுது. அவனுடைய ஆவி மறுபடியுமாய் வருகிறது. இன்றைக்கு எப்பொழுதும் நம்ம காதில் கேட்குற துர்ச்செய்திகள், நம்முடைய காதுகளில் வந்தடைகிற வார்த்தைகள், நம்ம காதுகளில் கேட்கிற எல்லா எதிர்மறையான வார்த்தைகள் மூலமாக நம்முடைய இருதயம் எப்பொழுதும் சோர்ந்து போகிறது. மனுஷனுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் நம்மை சோர்வடைய தான் பண்ணுகிறது. மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் நம்மை தளர்ந்து போக பண்ண தான் செய்கிறது. இன்றைக்கு உலகத்தில் எந்த நியூஸ் சேனலையும் டர்ன் பண்ணி பாருங்களேன், என்னதான் வரும்? எல்லாமே கெட்ட செய்தி தான். எல்லாமே பேட் நியூஸ் தான். எல்லாமே கெட்ட செய்தி தான். நம்மளுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தருகிற அளவுக்கு இன்றைக்கு செய்திகள் இல்லை. கேட்கிற காதால் மனுஷரால் சொல்லப்படுகிற செய்திகள் எல்லாமே கெட்ட செய்திகளாக தான் நம்முடைய காதுகளில் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்து உன்னுடைய மரித்து போன அந்த ஆவியை மறுபடியுமாக உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் நம்ம எப்படி தான் இருந்தோம்? நம்ம ஆவி எப்படி தான் இருந்தது? உயிர்த்ததாக தான் இருந்தது. திரும்பியும் உயிர்ப்பிப்பேன்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே நம்ம ஆவி உயிர்த்ததாக தான் இருந்தது. ஏற்கனவே நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருந்தது. ஏற்கனவே நம்ம ஜீவனோடு தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை மரித்து போனதாக இருக்கிறது. ஆனால் அந்த நிலைமைகளை பார்க்கிற ஆவியானவர் சொல்கிறாரு, நான் மறுபடியுமாய் உயிர்ப்பிப்பேன். எப்படி இந்த யாக்கோபுடைய ஆவி உயிர்த்துதான்? வார்த்தைகளை கேட்ட பொழுது. நீங்கள் நினைக்கலாம், யார் சொல்கிற வார்த்தையை கேட்டாலுமே எனக்கு ஜீவன் வர மாட்டேங்குதே, எந்த செய்தியை நான் கேட்டாலுமே என்னுடைய இருதயம் தளர்ந்து தானே போகுது, எந்த வார்த்தைகளுமே எனக்கு மனசில் திருப்தியை தராதது தானே இருக்குது, எந்த வார்த்தைகளுமா? ஒவ்வொரு செய்திகளை சரி, இந்த தேசத்தில் தான் இயற்கை அழிவுகள்னு பார்த்தா, அடுத்த தேசத்தில் பார்த்தா அதோட கொடூரமானது. ஒரு இடத்துல பார்த்தா பூகம்பம்னு சொல்கிறாங்க, ஒரு இடத்துல சுனாமி, ஒரு இடத்துல பெரு வெள்ளம் வருது. ஒவ்வொரு செய்திகளாக கேட்டிருக்கோம். பயங்கரமான ஆக்சிடென்ட்ஸு, கொள்ளை நோய்கள். நேற்று ஒரு ஜெப குறிப்பு அனுப்பியிருந்தாங்க. அதில் பார்த்தா கேட்டோடனே பயந்துட வேண்டாம். அதில் கேட்டால் சிக்கன் குனியா, அதுக்காக ஜோம் பண்ணுங்க மகாராஷ்டிராவில். பாருங்களேன், கேட்கிற செய்திகள் எல்லாமே நம்மை பயமுறுத்துகிற செய்திகளாக தான் வருகிறது. உலகத்துக்கு இன்றைக்கி காதை திறந்தோன்னா, மனுஷர் பேசுகிறதுக்கு நம்முடைய செவியை சாய்ச்சோன்னா, மனுஷர் பேசுகிற வார்த்தைகளை கேட்கலான்னு டைம் பாஸ் பண்ண உட்கார்ந்தோன்னா, நம்முடைய இருதயத்துக்குள்ளே திகிலும் பயமும் நம்ம எப்பொழுதும் சோர்ந்து தளர்ந்து போகிறதுக்கு தான் சூழ்நிலைகள் உண்டாகும். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதக்காரன் 119வது சங்கீதத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உம்முடைய வசனம், உம்முடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த வசனம் எனக்கு உயிரை கொடுக்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் சாட்சியா சொல்ல முடியும்? இந்த வசனம் எத்தனை பேரை இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறது? வேதத்தை அப்படிப்பட்டவர்கள் உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த வசனம் என்னை போஷித்திருக்கிறது, இந்த வசனம் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறது. நிறைய நேரம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது இந்த வசனம் தான் ஆண்டவரே என்னை தேற்றினது. மனுஷர்கள் பேசுகிற வார்த்தை ஒரு நாளும் நிறைய பேரை தேற்றாது. ஏன்னா சிலர் ஆலோசனை கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் காயப்படுத்தி விட்டுருவாங்க. நிறைய பேர் ஆறுதலாக பேசுகிறோங்கிற பேரில் அவங்கள அறியாமே நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? புண்படுத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் மனுஷர்களுடைய வார்த்தைகள் அல்ல. ஒருவேளை அன்றைக்கு அவங்களுடைய மற்ற பிள்ளைகள்லாம் சொன்ன வார்த்தை இந்த யாக்கோபை உயிர்ப்பித்தது. ஆனால் இன்றைக்கு வாழுகிற நமக்கு கர்த்தருடைய வார்த்தையே ஜீவனை கொடுக்கிறது. எத்தனை பேர் இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்க, ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் விசேஷமாக என்னுடைய ஆவி மரித்து போயிருக்கிற இந்த நேரத்தில் இந்த வசனத்தோடு செலவிடுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், சரி
யூடியூப்பில் உலக செய்திகள் தான் கேட்க வேண்டாம், ஏதாவது ஆவிக்குரிய செய்திகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆவிக்குரிய சேனல்ஸை திருப்பினாலும் அங்கேயும் நடக்கிறது என்னது தான், நிறைய இன்னைக்கு உலகத்துக்குள்ளே எப்படி கலந்து வந்திருக்குது, நிறைய கள்ள உபதேசங்கள் கலந்து வந்திருக்குது. பெஸ்ட்டு காரியம் என்னன்னா, நீங்களும் உங்கள் வேதமும். சொல்லுங்களேன், எப்படி? நீங்கள் நாமும் இந்த வேதம், அந்த பைபிளை தூக்கிட்டு உட்காந்துருங்க. மனசு எப்படி நிரம்பி இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல. சில நேரம் சொல்லுவாங்க ஜீரணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, எந்த பாதையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வேத புத்தகத்தை தூக்கி உட்காரும் பொழுது அது மறித்து போயிருந்தாலும் எத்தனை நாளாக போனாலும், எசேக்கியேல்ல வாசிக்கிறோம் பாருங்களேன், ஆவியானவர் அந்த தேவ மனுஷனை வந்து அந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார். கொண்டு போய் ஆண்டவர் கேட்குறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? கடைசியாக நடந்தது என்னது? அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்த பொழுது எல்லா எலும்புகளும், அதை நம்ம இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியலை நம்மளால். எப்படி எலும்பு, அதாவது ஒரே மனுஷனுடைய எலும்பு கூடு இருந்தால் கூட அந்த எலும்பு கூட உயிரடையுமா, இப்படி நிற்குமான்னு நம்ம யோசிக்கிற நம்ம, அந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும் பொழுது என்ன நடந்துதான், எல்லா எலும்புகள் அதது எலும்புகளோட ஜாயிண்ட் ஆகி தசைகள் வரணுமா, நரம்பு வரணுமா, என்னெல்லாம் உருவாகணுமோ உருவாகி எப்படி நினைச்சான், பெரிய சேனையாய் கால் ஊன்றி நின்றதான். இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. உலர்ந்து போயிருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாமல் போனாலும் சரி, எலும்பு தனித்தனி துண்டா நாலா பக்கமும் சிதறி போயிருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தையை மட்டும் நீ விசுவாசித்து சொல்லு, இந்த வார்த்தையை மட்டும் அதுக்கு நேராக பேசு, அவைகளை நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவருக்கு உண்டான வார்த்தை யாக்கோபனுடைய வாழ்வை மறுபடியுமாக உயிர்த்தது. கர்த்தருடைய வசனத்தை அதிகமாய் நாம் தியானிப்போம். ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு நாம் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுப்போம். தேவ வசனம் குறைவற்றதாக இருக்கிறது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசனம் நம்மை எப்பொழுதும் போதித்து வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 119:25 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119:25 வாசிக்கலாம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி. எப்படியாம் நம்முடைய ஆத்துமா எதோடு ஒட்டி கொண்டிருக்குதான்? எதோடு ஒட்டி கொண்டிருக்குது? இப்போது நம்ம எல்லாருமே நடந்து வந்திருப்போம், இப்போ உட்கார்ந்துருக்குறோம். சிலவங்க காலு கீழே படாது, ஆனால் நம்முடைய கால் எதோடு தான் அட்டாச் ஆகியிருக்கு, எதோடு தான் தொடர்புடையதாக இருக்குது? மண்ணோட, இந்த உலகத்தோட. இந்த சரீரம் உலகத்தோட தொடர்புடையதாக இருக்கிறது. இதில் அந்த தாவீது அவர் எழுதுகிறார், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. என் ஆத்துமா எதுவா மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிறது? என்னது? ஆத்துமா. சொல்லுங்களேன், மண்ணோட என்ன ஒட்டி கொண்டிருக்கிறது? ஆத்துமா ஒட்டி கொண்டிருக்கிறது. நம்முடைய அந்த மனுஷன் 3 பாகமாக இருக்கிறான். என்னவால இருக்கிறான்? ஆவி, ஆத்துமா, சரீரம். 3 பகுதியாக இருக்கிறான். ஆவி பரிசுத்த ஆவியான அந்த தேவன் ஊதின, நாசில் ஊதின ஜீவ சுவாசம். ஆத்துமால அப்போ அந்த ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது மனுஷன் எப்படி மாறிவிட்டான்? ஜீவ ஆத்மாவாய் மாறிவிட்டான். அப்போ நம்மள இருக்கிற இந்த ஆத்துமா ஆவியோடு ஒன்றாய் இருக்கும் பொழுது ஜீவ ஆத்மாவாக இருக்கிறோம். நம்முடைய இன்னொரு பகுதியான இந்த சரீரமானது எங்கேருந்து உண்டாக்கப்பட்டது? மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டது. எப்போவுமே அதோடைய சுபாவம் எப்படி இருக்கும்? மண்ணுக்குரிய சுபாவமாக இருக்கும். இந்த மாம்சத்தை நம்ம பலப்படுத்திகிட்டே இருப்போம்னா, மாம்சத்துக்கே சாப்பாடு கொடுத்துட்டே இருப்போம்னா, இந்த மாம்சத்தையே எப்பவும் கவனிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி என்றால் எது பலன் கொன்றும்? மாம்சம் பலம் கொண்டு ஆத்துமாவை இங்கே இழுத்துரும். ஆனால் தேவன் தந்த ஆவியில் நாம் பலப்பட்டுட்டே இருப்போம்னா, இந்த ஆவியானவரில் நாம் பலப்பட உள்ளான மனுஷனும் நாளுக்கு நாள் அவரில் வல்லமையாய் பலப்பட்டு இந்த ஆத்தும மனுஷன் ஆவியானவரோடே பலமாக இருப்பான். தாவீது அன்னைக்கு அவர் சொல்கிறாரு, என் ஆத்துமா எங்கோட ஒட்டிக்கிட்டு இருக்குதான்? இந்த மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்குது.
எப்படி என்னை உயிர்ப்பியும்? அந்த வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வசனம். ஒருவேளை இன்றைக்கு நம் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, ஏதோ நம்முடைய வீட்டில் நம்ம வந்து கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால பைபிளை வச்சிட்ருக்கோம் அப்படின்னு இல்லாதபடி, இந்த வேத புத்தகத்தை தினமும் வாசிப்பதற்கு தீர்மானம் எடுங்கள். நான் இத்தனை அதிகாரம் வாசிச்சிட்டேன். நம்ம அதில் ஒரு வேளை நீங்கள் குரூப்பில் இருக்கிறீங்கன்னா, அந்த குரூப்பில் நம்ம இத்தனை அதிகாரம் வாசிக்கணும்னு இருக்கலாம். அந்த அதிகாரத்தை வாசித்ததுனால இல்லை. 1 இயரில் நான் 2 தடவை பைபிளை வாசிச்சிட்டேன், அதனால பிரயோஜனம் இருக்குமான்னு தெரியலை. வசனத்தை வாசிக்கிறதுனால நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, வசனத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். வாழ்க்கை மாற்றப்படுவது தான் இந்த ஆத்மா மனுஷன் மாற்றப்படுவது. இந்த ஆத்மா மாற்றப்பட வேண்டும். நம்முடைய மனது, சித்தம், உணர்ச்சியில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். மைண்ட், வில், இமோஷன்ஸ். மைண்ட், வில், இமோஷன்ஸ். நம்முடைய இமோஷன்ஸ், உணர்வுகள், உணர்ச்சிகள், அதில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். அதுதான் ஆத்துமாவில், சோலில் அடங்கி இருக்குது. நான் அந்த இமோஷன்ஸ் வந்து இந்த சரீரத்தினாலேயே ஆட்கொள்ளப்படுதுன்னா, இது எதை ட்ரிகர் பண்ணுதோ அதை தான் இந்த ஆத்துமா இமோஷன்ஸ் வெளிப்படுத்தும். ஆவியானவருக்குள்ள நம்ம காணப்படுவோம் என்றால், ஆவியானவர் நம்மளை எப்படி ஆட்கொள்கிறாரோ, கோபமான சூழ்நிலைகளும் சாந்தமாய் நம்மை மாற்ற முடியும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது இந்த ஆத்துமா மனுஷன் பலப்படுகிறான். இந்த ஆத்மா வசனத்தின் மூலமாய் போஷாக்கு பெற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது, நம்ம வேத வசனங்களை கடமைக்காக வாசித்துட்டு ஓடாதபடிக்கு, ஐயோ பைபிள் வாசிக்கலைன்னா வீட்டை விட்டு வெளியில் விட மாட்டாங்க. கரெக்டாக 9:30 அப்போ காலேஜ் கிளம்பி எல்லாம் கரெக்டாக பேக்லாம் தூக்கி போட்டு போயிட்டு வரேன் மம்மின்னு சொல்லும் பொழுது கரெக்டாக சொல்லுவாங்க, கேட்பாங்க, பைபிள் வாசித்து ஜோம் பண்ணியா? ஜோம் நீ டைம் பைபிள் வாசிக்கலை. காலேஜ் பக்கம்தான், 5 மினிட்ஸில் போயிடலாம். சொல்லுவாங்க, பரவாயில்ல, பெல் அடித்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணு, பைபிளை வாசித்துட்டு போ. திரும்ப உள்ளே வந்து உட்காந்து பைபிளை வாசித்துட்டு என்ன வாசித்தோன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணணும், போக முடியும். நம்முடைய ஆத்துமா வசனத்தால் உயிர்ப்பிக்கப்படுகிறது. கடமைக்காய் வாசிக்கிறது அல்ல, ஏதோ ஒரு கடமைக்காக இல்லை. வசனத்தை வாசிக்கும் போது கேட்கணும், ஆண்டவரே பேசுங்கப்பா, இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக என் கூட என்ன ஆண்டவரே பேசுகிறீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம கூட தனிப்பட்ட முறையில் அவர் பேசுகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம தான் நிறைய நேரம் அவருக்கு விட்டு கொடுக்கறதில்ல. நம்ம கேட்குறோம், ஆவியானவரா, அவர் எப்படி பேசுவார் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஏதோ ஒரு ஆடிபிள் வாய்ஸில் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படி இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே நம்மகிட்ட ஒரு துலாமரம் போல் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே அன்னைக்கு நம்ம என்ன முடிவெடுக்கணும், எந்த பாதையில் போகணுங்கிறத ஆண்டவர் தெளிவாக காட்டுவார், தெளிவாய் காட்டுவார். ஒருவேளை அன்னைக்கு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க, நான் கிழக்கு பக்கம் போகணுமா வடக்கு பக்கம் போகணுமா அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. ஆண்டவர் கரெக்டாக, நம்மளை நேசிக்கிற ஆண்டவர் கரெக்டாக வார்த்தையை கொடுப்பார். வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தையை கொடுப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? வசனத்தை டெய்லி வாசிக்கிறதுக்கு தீர்மானம் எடுப்போம். அது நம்முடைய சரீரத்துக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் வசனம் இல்லை. நம்முடைய இந்த வசனம் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஏனென்றால் ஆத்துமா மனுஷன் மரித்து போவான் என்றால், இந்த சரீரம் உயிரோடு இருந்து அதுதான் நடைப்பினம், அதுதான் நடைப்பினம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, வசனத்தின் மூலமாய் நான் உன்னை மறுபடியுமாய் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நாம் வாசிக்கிறோம் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அங்கே சிம்சோன் வருகிறார். சிம்சோன் ஒரு பெரிய பராக்கிரமமான ஒரு நல்ல ஒரு காரியத்தை பண்ணிட்டு வர்றார். இந்த வசனத்தை வாசிக்கலாம். 15:21, 15:19. அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தையும் வாசிங்களே. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, என்ன பெரிய ரட்சிப்பு உண்டாச்சு? ஒரு தாடை எலும்பு, ஒரு எதோடைய தாடை எலும்பு? எதோட தாடை எலும்பு? கழுதையோட தாடை எலும்பு. அந்த அந்த கழுதைக்கு வந்து தாடை எலும்பு கொஞ்சம் நீளமாக இருக்கும்ல, அந்த தாடை எலும்பை வச்சு எத்தனை பேரை கொன்னாரா?
1000 பேரை கொன்னார். எத்தனை பேரை கொன்னார்? 1000 பேரை கொன்னார். 1000 பேரை கொன்னார். இன்னைக்கு ஒரு கரப்பாம்பூச்சி அடிக்கிறதுக்கு நம்ம 1000 பேரை கூப்பிடுறோம். ஒரு பல்லியை அடிக்கிறதுக்கு 1000 பேரை கூப்பிடுறோம். இந்த சிம்சோன் ஒரு கழுதையின் தாடை எலும்பினால 1000 பேரை கொன்னுட்டார். சரி, நல்லது தான் நீ பண்ணது. நடந்தது என்ன? எல்லாம் முடிச்சாச்சு. இவருக்கு தாகத்தில் தண்ணி பார்க்குறாரு. தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. தண்ணி கிடைக்காமல் இவருடைய எண்ணம் என்ன தெரியுமா ஆயிடுச்சு? இப்போ எனக்கு தண்ணி இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போது சாக போகிறேன். அந்த நேரத்தில் இவர் பண்ண ஒரு நல்ல வேலை என்னென்னா, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், ஆபத்து காலத்தில், தேவையுள்ள நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? ஒரு தேவை வந்துருச்சு அப்படின்னா, ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னா யாரை பார்த்து கூப்பிட்றோம்? பக்கத்தில் உள்ள 10 பேரை கூப்பிட்றோம். உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. பக்கத்தில் உள்ளவங்க உதவி செய்கிறது தவறல்ல. ஆனால் நமக்கு ஒத்தாசையை தருகிறது யார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். விசுவாசிக்கிறீங்களா? உலகத்தில் உள்ள தாய் தகப்பனாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், நமக்கு உதவி செய்ய கடன்பட்டவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு எல்லை தான். கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அதுக்கும் என்னது? ஒரு எல்லை தான். ஒரு எல்லை வரைக்கும் தான் உதவி செய்ய முடியும். ஆனால் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் உதவி செய்வதில் ஒரு எல்லையே கிடையாது. அவர் எப்பொழுது நம்மளுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இவர் செஞ்ச வேலை என்னென்னா, 18வது வசனத்தில், அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். எந்த தேவையாக இருக்கட்டும், ஒருவேளை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே அதை பார்த்தா நம்ம ஏதோ பைத்தியக்காரத்தனமாக செய்கிறது மாதிரி இருக்கும். நம்ம சில இக்கட்டான நிலைமையில் போய் ஜோம் பண்ணுறது நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கே பார்க்குறதுக்கு அது வித்தியாசமாக இருக்கும். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து பரியாசம் பண்ணுவது போல் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஒன்று தெரியும், நான் கூப்பிடுகிற ஆண்டவர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எப்பவுமே எனக்கு ஆயத்தமாக இருக்கிறார். வசனத்தில் வாசிக்கிறோம்ல, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் என்ன பண்ணுறாரா? அதை விட நம்ம விசேஷமானவர்களா இல்லையா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சு, அதெல்லாம் ஆண்டவர் அவர் வார்த்தையினால் உண்டாக்கினார், மண்ணினால் உண்டாக்கினார். நம்மளை அவர் சாயலாகவே உண்டாக்கியிருக்கிறார். நம்மளை ஆண்டவர் ஒரு நாளும் தவிக்க விடவே மாட்டார். சொல்லுங்களா, ஆண்டவர் என்னை ஒரு நாளும் தவிக்கவே விட மாட்டார். நம்மளை உண்டாக்கின ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம மேலே கருத்தாக இருக்கிறார், கவனமாக இருக்கிறார். உன் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம கண்ணு நம்ம பாதுகாக்கிறோமோ இல்லையோ, நம்ம கண்ணை நம்ம பாதுகாக்கிறோமோ இல்லையோ, ஒரு தூசி அடிக்கும்போது டக்குன்னு கண்ணை மூட முயற்சி செய்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளை அறியாமே இந்த கண்ணிமை என்ன பண்ணிடுது? மூடிடுது. அதை விட நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மேலே என் கண்ணை வைத்து உன்னை ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறாரு. ஒருவேளை நம்மளுக்கு நிறைய இடத்துல நடக்கும் பொழுது ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நினைக்கலாம், ஐயோ இந்த நேரத்தில் அப்பா இருந்தாங்கன்னா கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே. சில லெட்டர்ஸ்லாம் எழுதும்போது, ஏதாவது அந்த மாதிரி லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு ஏதாவது அஃபிஷியல் லெட்டர்ஸ் அப்படி எழுதும்போது, எப்போவுமே நான் எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் பண்ணுறது, உடனே என்ன பண்ணுவேன்னா எங்கள் அப்பாவுக்கு தான் ஃபோனை போனேன். அப்பா இப்படி ஒரு லெட்டர் எழுதணும், இப்படி ஒரு இடத்துக்கு எழுதணும். சில நேரம் பிள்ளைங்களுக்கு லீவ் லெட்டர் எழுதி கொடுக்குறது கூட நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அப்பாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி, அப்பா சீக்கிரம் சொல்லுங்கள், நான் மேடம்னா நீ எழுதிடுறேன். ஆனால் இப்போலாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன், ஐயோ எங்கள் அப்பா இருந்தாங்கன்னா டக்குன்னு நான் கேட்டிருப்பேனே அப்படின்னு. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் தான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர் எல்லா காலங்களிலும் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இவன் மிகவும் தாகம் அடைந்து அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, அவனுக்கு தாகத்தை திறக்க ஒரு பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது என்ன நடந்தது? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அவன் தண்ணீரை குடித்த போது என்ன நடந்தது? அவன் உயிர்
திரும்ப வந்தது வந்தது. இன்னைக்கு நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் நிறைவாய் இருக்கிறார். நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்கு ஆவியானவர் அவர் அவர் திரளாய் இருக்கிறார். நம்ம நிறைய நேரம் சோர்ந்து போகும்போது நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். சில நேரம் ரொம்ப சோர்ந்து போயிருப்போம், ரொம்ப டயர்டாக இருப்போம். அடுத்தது என்னது நம்ம செய்யணும்னு கூட யோசிக்கிறது கூட அந்த பிரெயின் கூட என்ன ஆகிடும்னா டயர்டாகிடும். ஆனால் வாழ்க்கையில் அனுபவித்தவங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்துருந்து அப்படியே மெதுவாக டங்ஸில் பேச ஆரம்பிங்களேன், அப்படியே மெதுவாக அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்களேன். அது அப்படி நம்மளே அறியாமல் அந்த வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நம்மளை நிறைப்பதை நீங்கள் நிச்சயமாய் உணர முடியும். ஏசாயால வாசிக்கிறோம், பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அப்படி பார்க்குறத பார்த்தோன்னே எனக்கே யோசனையாக இருக்குது. சரி, அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசித்துருங்க. ஏசாயால வாசிங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். எதனால் ஆண்டவர் பேசுவாரா நம்ம கூட? சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்படி எதன் மூலமாக பேசுவாரா? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் பேசுவாராம். ஒருவேளை நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷையை பார்த்து யாராவது கிண்டல் கேலி பண்ணுறாங்கன்னா கவலைப்படாதுங்க. வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்து அது பரியாச உதடு. 4 பேர் பார்த்து சிரிக்கிறது தான். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் நம்மளோட பேசுவாராம். அடுத்த வசனம் பாருங்க. இதுவே நீங்கள் இளைத்தவனை, நம்ம இழைச்சி போனவங்களுக்கு காம்ப்ளான் கொடுங்க, பீடியாஷியர் கொடுங்க, என்ஷியர் கொடுங்கன்னு சொல்லி கொடுக்க வைக்கிறோம். மால்ட் அரைச்சி கொடுங்கன்னு அதுக்கு ரெசிபீஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இழைச்சி போனியா, நீ டயர்டாகிட்டியா, பல காரியத்தை செஞ்சு 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 நீ டயர்டாகிட்டியா, நிறைய காரியத்தை நீ முயற்சி செய்து பார்த்து பார்த்து தோல்வி அடைந்து நீ சோர்ந்து போயிட்டியா, டயர்டாகிட்டியா, ஆண்டவர் சொல்கிறாரு, இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதலை நான் வச்சிருக்கிறேன். அது என்னதான்? அது என்னது? அந்நிய பாஷை. அந்நிய பாஷை. ஒருவேளை அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்துல யாராவது இருப்பீங்கன்னா, இன்னையிலேருந்து நீங்கள் தாகத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வந்து சோர்ந்து போயிடுறேன்ப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தளர்ந்து போகிறேன். ஆண்டவரே, நிறைய காரியங்கள் நான் ஜெபிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? தமிழில் ஜோம் பண்ணுறோம். ஜோம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதோ நம்ம மூளை அறிவுக்கு எட்டின வார்த்தைகளை சொல்லி தான் ஜோம் பண்ணுறோம். ஆமாவா இல்லையா? ஒரு வேலைக்கு ஜோம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலைக்கு ஜோம் பண்ணும்போது, அப்பாயின்மெண்ட் ஜோம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு தெரிஞ்சது, ஆண்டவரே இந்த இடத்துல இப்படி நீங்கள் வேலையை எனக்கு தாங்க, அல்லது இவங்க மூலமாக நீங்கள் கிரியை செய்யுங்க, ஏதோ நம்ம மூல அறிவுக்கு தெரிஞ்சது தான் ஜோம் பண்ணுவோம். ஆனால் நம்ம பரிசுத்த ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவிக்குள் நம்ம ஜெபிக்கும் பொழுது, அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது நடக்குது என்னென்னா, நம்ம வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கும் பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக யார் விண்ணப்பம் பண்ணுறது? பரிசுத்த ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். இப்போ பரிசுத்த ஆவியின் முக்கியத்துவம் என்னென்னா, நம்ம வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னன்னு தெரியல. நிறைய நேரம் நம்ம தமிழில் ஜோம் பண்ணி டயர்டாக போயிடுறோம். அமைதியாக உட்காந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்நிய பாஷையில் பேச ஆரம்பி. அந்த சிம்சோன் ரொம்ப அந்த டயர்டானது மட்டும் அல்ல, அவர் சொல்கிறாரு, நான் அந்த தாகத்தினால சாக போகிறேன். இவ்வளோ ரட்சிப்பாக கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே, ஆனால் இன்றைக்கி இந்த தண்ணி கிடைக்காம நான் என்ன பண்ண போகிறேன்? சாக போகிறேன். ஆண்டவர் கைவிடலை, பள்ளத்தை பிளக்க பண்ணினார், தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இன்றைக்கு ஜீவ தண்ணீராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் நம்மை நிரப்புவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அல்லது நம்முடைய முற்பிதாக்கள் இல்லை சில பாரம்பரிய சபைகளில் சிலர் சொல்லுகிற காரியம் என்னென்னா, எதுக்கு நீங்கள் அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறீங்க?
அந்நிய பாஷையெல்லாம் சில வித்தியாசமான அதுக்கு விளக்கங்கள் கொடுக்குறாங்க. சிலர் ரொம்ப படித்தவங்க கூட இதை புரிந்து கொள்ளாதபடி, அந்நிய பாஷையை புரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அந்நிய பாஷைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை அவருடைய அந்நிய பாஷைகளால் நிரப்ப விரும்புகிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அதுதான் நடந்தது. அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். இன்றைக்கு கேளுங்க, அந்நிய பாஷை பேசலையே ஆண்டவரே, அந்த கிருபையை தாங்க, அந்த வரத்தை தாங்க ஆண்டவரே, நானும் அந்நிய பாஷையில் பேசி நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே என்று வாஞ்சியோடு இருக்கும்போது அவர் சொல்றாரு, வறண்ட நிலத்தின் மேல அவர் என்ன பண்றாரா, ஆறுகளை ஓட பண்ணுகிறாரா. தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுகிறார். தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுறாருன்னா நம்ம வாயை திறந்து கேட்கும்போது நிச்சயமா ஆண்டவர் நம்மை அபிஷேகத்தினால் நிரப்புவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 3வது வசனத்திலையும் 5வது வசனத்திலையும் வாசிக்கும் பொழுது இயேசுவே சொல்றாரு, அந்த ஆவியினுடைய நிறைவின் முக்கியத்துவத்தை சொல்றாரு. அந்த 5வது வசனத்தை வாசிங்களே, யோவான் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முக்கியமா என்ன வேணும்? சொல்லுங்களேன், என்ன வேணும்? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு என்ன வேணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியுமாய் பிறந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் தாகத்தோடு இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக நிரப்புவார். நம்ம சபையில் ஜெபிக்கும் போது மட்டும் இல்லை, வீட்டில் நீங்கள் தனியாக ஒரு சகோதரியுடைய சாட்சியை கேட்டேன். அவங்க கணவர் அப்போதான் ஆண்டவரை ஏற்றிருக்கிறார். அப்போ ஒரு நாள் வீட்டில் அவங்க குடும்ப ஜெபம் பண்ண உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர் சொன்னாரா, நான் சிறு வயதுலேருந்தே ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் தான் படித்தேன், அதனால் எனக்கு நான் கேட்ட ஒரு பாடல் இருக்குது, அது நல்லா மனசில் இருக்குன்னா அதை வந்து இப்போ பாடவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடியிருக்கிறார். சாதாரணமாக பாட ஆரம்பித்தார். ஆனால் அந்த பாடலின் முடியும் பொழுது குடும்பத்தில் அவங்க 3 பேருமே அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 3 பேருமே கர்த்தருடைய ஆவியானவர் வீட்டிலே குடும்ப ஜபத்திலே அவர்களை நிரப்பி இருக்கிறார். நம்ம வாஞ்சையோட உண்மையான இருதயத்தோட தேவனை பார்த்து நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஜீவ தண்ணீரினால் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். அந்த தண்ணீர் அவனுக்கு கிடைத்த பொழுது அவனுடைய உயிர் திரும்பியுமாய் அவனுக்குள் வந்தது. அவனுடைய உயிர் வந்தது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். அந்த ஆவியானவர் நாம் நிறைந்து காணப்படும் பொழுது இளைப்படைந்தவர்களை அவர் இளைப்பார பண்ணுகிறார். ஒரு விசை சொல்லுவோமா, இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று மனதார சொல்லுங்களேன். அப்படி மனதார ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி அந்த பரிசுத்த ஆவியானவர் நோக்கி பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாரும் கண்ணை மூடி பரிசுத்த ஆவியானவர் அப்படியே அனுபவிச்சு சொல்லுங்களேன். இளைத்தவனையும் இளைப்பார பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நீர் எங்களை இளைப்பார பண்ணுகிறவர். சில நம்மளுக்கு இருக்கிற சோர்வுக்கும் நம்மளுக்கு இருக்கிற டயர்டுக்கும் வீட்டை பூட்டிட்டு 4 நாள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கலாமான்னு வரும். யாரையுமே பார்க்க பிடிக்காது, இல்லை எங்கேயாவது ஓடி போய் எங்கேயாவது கொஞ்ச நாள் அப்படியே அப்ஸ்காண்டாகி இருந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு விரக்தியில் இருக்கலாம். முயற்சி செய்வோம் பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்களேன், ட்ரை ஹோலி ஸ்பிரிட். சொல்லுங்களேன், ட்ரை ஹோலி ஸ்பிரிட். ஆவியில் ஜெபிக்க ஆரம்பிங்க, ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க, பரிசுத்த ஆவியானவரை குறித்த பாடல்களை பாட ஆரம்பிங்க. நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திரும்ப உயிர்ப்பிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் திரும்ப, அந்த வசனம் அழகாக இருக்குது. அந்த சிம்சோனுடைய வார்த்தையில் அந்த வசனத்தை மறுபடியும் போடுங்க. அவன் உயிர் திரும்ப, அந்த வசனத்தை வாசிங்க. அவன் உயிர், அடுத்த வசனம்னு நினைக்கிறேன், அவன் உயிர் திரும்ப வந்தது. சொல்லுங்களேன், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது, சொல்லுங்களேன், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது, மேலே உள்ளவங்களையும் சேர்ந்து சொல்லுங்களேன், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது என் உயிர் திரும்ப எனக்கு வரும்.
இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களில் மரித்தவர்களாக இருக்கிறோங்கிற உணர்ந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்னைக்கு நம்முடைய போதகர் மூலமாய் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். திரும்பவும் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் நம்மை உயிர்ப்பிப்பார், பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்மை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது கர்த்தர் நம்மை எப்படி உயிர்ப்பிக்கிறார் என்றால் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நாம் அதில் வாசிக்கிறோம், எலிசா ஒரு வீட்டுக்குள் செல்லுகிறார். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுது அங்கே அவர் பார்க்கிற காரியம் என்னவென்றால், அங்கே அவருடைய குமாரன் எப்படி இருக்கிறாராம்? மரித்து போயிருக்கிறார். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எலிசா வீட்டிற்குள் வருகிறான். வீட்டிற்கு வரும் பொழுது அங்கே பிள்ளை எப்படி கிடக்குது? 32வது வசனத்தில் எப்படி இருக்குது பிள்ளை? அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். இன்னைக்கு நம்மளை ஒரு லிஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் என்னதெல்லாம் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில் செத்து கிடக்கிறது என்று நிறையா லிஸ்ட் எழுத வாய்ப்பு உண்டு. இந்த தேவ மனுஷன் எலிசா அந்த வீட்டுக்குள் சென்று பார்க்கிறான். இவனுக்காக மேலே கட்டப்பட்ட அந்த மேல் அறையிலே இவனுடைய கட்டிலில் அந்த பிள்ளை செத்து கிடக்கிறதை பார்த்த இந்த எலிசா செய்த காரியம் என்னன்னா, 33வது வசனத்திலிருந்து பாருங்களேன். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி. இன்னைக்கு ஆண்டவர் அடுத்தது நம்மளை ஒரு தீர்மானத்தை எடுத்து வைக்க ஆசைப்படுறார். முதல் தீர்மானம், இன்னும் நான் கருத்தூன்றி வேதத்தை வாசிப்பேன். இரண்டாவது நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம், நான் பரிசுத்தாவிக்குள் நிரம்பி ஜெபிப்பேன். பரிசுத்தாவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது என்னன்னா, அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மளுக்கு விண்ணப்பம் பண்ணுறது மட்டுமல்ல, நமக்காக அவர் பரிசுத்தாவில் நம்ம ஜெபிக்கும் பொழுது யுத்தங்களையும் செய்கிறார். நிறைய பேர் ஆவில் நிரம்பி ஜெபிக்கும் போது அதை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. திடீர்னு நம்ம அந்நிய பாஷையில் பேசும்போதே ஆண்டவர் ஒரு யுத்த பாஷையை தருவார். என்னன்னா, நம்மளுக்கு தெரியாது, அந்த காலத்திலையும் வானமண்டலங்கள்லையும் நம்மளுக்கு விரோதமாக என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு தெரியாத மறைவிடங்களில் நடக்கிற அந்த பொல்லாத கிரியைகளை அழிக்கும்படியாக பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணுவாரா? நம்மளுக்காக யுத்தம் செய்வார். இரண்டாவது தீர்மானம் எடுப்போம், நான் ஆவிக்குள்ளாக ஜெபிப்பேன். மூன்றாவது ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆண்டவர் விரும்புகிறார், கதவை பூட்டி ஜெபிப்பேன். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து. பிள்ளை மரித்து போய்விட்டது. அந்த தாய்க்கு ஒரு விசுவாசம் இருந்தது. எங்கள் வீட்டில் தங்குற தீர்க்கதரிசி சாதாரண ஒரு ஊழியக்காரன் கிடையாது, அவரை நான் பரிசுத்தவான் என காண்கிறேன் என்று தன்னுடைய கணவரோடு சொன்ன அந்த தாய் அந்த பிள்ளையை அந்த தீர்க்கதரிசியின் கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு ஓடுகிறாள். அந்த விசுவாசத்தை கண்ட இந்த எலிசாவுக்குள் அவளுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்திருக்கும். இவ்வளோ விசுவாசமாக அவள் ஆண்டவர் மேலே விசுவாசமாய் வந்திருக்கிறார் என்றால் நான் இன்னைக்கு இதை சும்மா விடக்கூடாது. அவர் பண்ணதை பாருங்களேன். 34ஆம் வசனத்தில் அவ கிட்ட போய் அந்த பிள்ளையின் வாயின் மேலும் அவன் கண்களின் மேலும் கண்களும் தன் உள்ளங்கையின் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்தி கொண்டான். அப்போ பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. திரும்ப அவன் எழும்பி அறை வீட்டுக்குள்ளே இங்கும் அங்கும் உலாவுகிறான். திரும்பியும் என்ன பண்ணுறான்? கிட்ட போய் அவன் மேலே குப்புறப்படுத்தான். இதில் நம்ம என்ன தெரியுமா கற்றுக்கொள்கிறோம்? அவன் முதலாவது ஒரு முயற்சி செய்கிறான், உடனே அற்புதம் நடக்கலை. ரெண்டாவது ஒரு முயற்சி செய்கிறான், அப்பயும் உடனே அற்புதம் நடக்கலை. மூன்றாவதும் தன்னுடைய முயற்சியை விட்டு விடவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களுக்கு ஒரு நேரம் ஜெபம் பண்ணிட்டீங்க, உபவாசம் போட்டீங்க, 21 நாள் உபவாசம் குறிப்பிட்ட காரியத்துக்கு போட்டீங்க, ஏன் 40 நாள் கூட ஜெபம் பண்ணிட்டு சிலவங்க 100 நாள் உபவாசம் போட்டீங்க, நடக்கலை. சோர்ந்து போகாதுங்க, ரெண்டாவது முயற்சி செய்யுங்க. ஒருவேளை அப்பயும் நடக்கலை, சோர்ந்து போகாதுங்க. இந்த எலிசா தெய்வ மனுஷனுக்கு கிருபியாக 3ஆவது தடவை சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம விஷயத்தில் சொல்லும் போதே வருத்தமாக இருக்குது. 3ஆவது தடவை கூட ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம்.
ஆனாலும் சோர்ந்து போகாதுங்க. ஏனென்றால் என்றைக்கும் நமக்காக ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது என்ன ஆயிடுச்சான்? கட்டளை வெளிப்பட்டுடுச்சு. கட்டளை வெளிப்பட்டுடுச்சு. ஆனாலும் கட்டளை வெளிப்பட்டாலும் தானியேல் ஜெபிக்கிறத விட்டாரா? விடலை. இன்னைக்கு நம்ம ஒரு நாள் ஜெபித்து பார்க்குறோம், 2 நாள் ஜெபித்து பார்க்குறோம், 1 வருஷம் ஜெபித்து பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விடாதன்னு சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல யுத்தத்துக்கு போகும்பொழுது அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் போகிறாங்க. ஆனால் அந்த யுத்தத்தில் என்ன நடந்ததுன்னா, இவங்க பக்கம் நிறைய லாஸ், நிறைய பேர் மரித்து போனாங்க. திரும்பியும் வராங்க, திரும்பியும் கேட்குறாங்க, திரும்பியும் போகிறாங்க, திரும்பியும் லாஸ், திரும்பியும் வராங்க. காலையிலேருந்து திரும்ப உபவாசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு 3-4 தடவை என்ன பண்ணுறாங்க, கடைசியாக முழு நேரம் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோட உபவாசித்து விண்ணப்பம் பண்ணி போகும்பொழுது ஆண்டவர் ஜெயத்தை தருவார். நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் ஆண்டவரே நீங்கள் சொல்லி தானே நாங்கள் போனோம், ஆண்டவரே நீங்கள் சொல்லி தானே ஆண்டவரே நாங்கள் இதை செஞ்சோம், நாங்கள் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நீங்கள் சரின்னு சொன்னதுனால தான் ஆண்டவரே இவைகளை செஞ்சோம் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னும் நம்மகிட்ட ஏதோ காரியத்தை எதிர்பார்க்குறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு இன்னும் பதில் வரல அப்படின்னா ஆண்டவர் இன்னும் நம்மளை சில மாற்றங்களை உண்டு பண்ண விரும்புகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களா போகலை, கர்த்தர்ட்ட கேட்டு தான் போனாங்க. ஆனாலும் தோல்விகள் உண்டானது. இவங்க விஷயத்தில் கூட இந்த அம்மாவா போய் கேட்கலாம், எனக்கு பிள்ளை வேணும்னு கேட்டாங்களா? இல்லை. எலிசாவுக்கா ஒரு ஆசை வருது, இந்த அம்மா நம்மளை இவ்வளோ கவனிக்கிறாங்களே, இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு உபகாரம் செய்யணும்னு தான் இந்த எலிசா தீர்க்கதரிசி ஜபித்து ஒரு பிள்ளையை கேட்டு கொடுக்குறாங்க. அந்த பிள்ளையும் செத்து போச்சு. பிள்ளை இல்லாமல் இருந்தால் கூட தெரியாது, பிள்ளை கையில் வந்த பிறகு அது இல்லாமல் போகுது. அப்படிங்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். தாயாரால் வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் எலிசா அதற்கு முற்றுப்புள்ளி வைக்காதபடிக்கு மறுபடியும் 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 தேவனை நோக்கி முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை கேட்டு 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 சோர்ந்து போயிட்டீங்க. குறிப்பிட்ட நபருக்காக விண்ணப்பம் பண்ணி பதில் கிடைக்கலேன்னு இன்றைக்கி எப்படி வெக்ஸான நிலைமையில இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுங்கிற ஒரு கடமைக்காக கூட இன்றைக்கி நம்ம உட்கார்ந்துருக்கலாம். சொல்லலாம், எனக்கு ஏதோ நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு வரணும் வந்திருக்கிறேன், பேசவும் விருப்பம் இல்லை, நீங்கள் திரும்ப சொல்ல சொன்னாலும் எனக்கு விருப்பம் இல்லை, பாடுறதுக்கு விருப்பம் இல்லை, ஆடுறதுக்கும் விருப்பம் இல்லை. ஏனென்றால் மனது ஒரு ஸ்டாச்சுரேஷன் லெவலுக்கு வந்துடுச்சு. அன்றைக்கி பெண்கள் கூட்டத்தெலாம் நினைக்கிறேன் பேசும்போது இதை சொன்னேன். ஒரு தண்ணிக்குள்ளே உப்பு போடுறோம், உப்பு போட்டு கரைக்கிறோம், என்னாகும்? உப்பு கரைஞ்சிரும். மறுபடியுமா போடுறீங்க, போட்டே இருக்கிறீங்க, என்ன நடக்கும்? கரைஞ்சிக்கிட்டே இருக்குமா? சரி, திரும்பியும் போடுறீங்க, என்ன நடக்கும்? கரையாது. அந்த தண்ணீரில் அந்த குறிப்பிட்ட ஒரு நிலை வரும்பொழுது என்ன ஆகாது? உப்பானது கரையாது, அப்படியே நின்றும். அப்புறம் எவ்வளோதான் உப்பு போட்டாலும் உப்பு அந்த டம்ளர் ஃபுல்லாக என்ன ஆகிடும்? முழுசுமாக நிரம்பி போயிடும். அது போல தான் ஃபஸ்ட்டு ஒரு கஷ்டம் வந்தது, தாங்கிக்கிட்டோம். அடுத்தது ஒரு கஷ்டம் வந்தது, அது ஏதோ சமாளிச்சிட்டோம். மறுபடியும் கஷ்டமே வாழ்க்கையாக இருந்ததுன்னா அப்படியே அந்த உப்பு கரைசல் நிரம்பி நிற்கிறது மாதிரி, நீ என்ன தான் தண்ணிக்குள்ளே போட்டாலும் கரைய மாட்டேன் அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை பத்தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு நிலையில் நீ உட்கார்ந்துருந்தாலும் உனக்கு ஆண்டவர் மறுபடியுமாய் என் உயிரை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஆண்டவரை எவ்வளோதான் அந்த சேச்சுரேஷன் லெவல் வந்தாலும், இந்த கரையாத ஒரு தன்மை வந்தாலும் மறுபடியுமா நான் உங்கள்கிட்ட தான் ஆண்டவரே வருவேன். வாசிக்கிறோம்ல, ஆண்டவரே, சீஷர்கள் சொல்கிறாங்க, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா இருக்குது, நாங்கள் யார்கிட்டப்பா போவோம், யார்கிட்ட ஆண்டவரே போகிறதுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே, நாங்கள் யார்கிட்ட தான் வருவோம், என்ன தான் ஆனாலும் நீங்கள் அடித்தாலும் எங்களை அணைச்சாலும் நாங்கள் எங்கே தான் நிற்போம்? உம்முடைய சமூகத்தில் தான் ஆண்டவரே நிற்போம். இந்த எலிசா அவர் முயற்சி செய்தார். நடந்தது என்ன தெரியுமா?
அந்த 35 கடைசியில் வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். 36 பாருங்களேன். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சுனேமியலை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றான். அடுத்த வசனம் பாருங்க. தரை மட்டும் படைந்து தன் குமாரனை எடுத்து கொண்டு வெளியே போனான். உள்ளே வரும்பொழுது பிள்ளையானது மரித்து போன பிள்ளையாய் வந்தது. வெளியே போகும்போது பிள்ளையை ஜீவனோடு பெற்றுக்கொள்ளுகிறாள். இன்றைக்கு நம்முடைய ஜபமாகிய முயற்சி, நான் சொல்கிற முயற்சி ஒரு நாள் ஒருத்தவங்களை போய் கேளுங்க, அவங்ககிட்ட போய் செய்யுங்க, அவங்ககிட்ட போய் முயற்சி பண்ணுங்க, கேளுங்க இல்லை. மனுஷர்கள்ட்ட போனோன்னா வெட்கப்பட்டு தான் போவோம். மனுஷர்கள்ட்ட போவோன்னா இன்னைக்கு ஒரு உதவி செஞ்சாங்க, இன்னைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்க ஜீவனோடு இருக்கு, நம்ம கூட செத்து போயிடலாம், அவங்க ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் சொல்லி காமிப்பாங்க. சோ அண்ட் சோக்கு நானாக்கும் வேலை வாங்கி போட்டு கொடுத்தேன், அவன் குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணமே யார் தான்? நான் தானே. அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்புனார்னா அவர் என்றென்றைக்கு நம்மை மறவாதபடிக்கு அவர் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஜீவனோடு பிள்ளையை பெற்றுக்கொண்டார். காரணம் என்னவென்றால் இந்த எலிசா கதவை பூட்டி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். மத்தேயுல வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ என்ன பண்ணணுமா? அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. மத்தேயு 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 6வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கிறோம். 6வது வசனம் வாசிங்க. 6:6 வாசிங்க. நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ண. ப்ரேயர் ரூமில் போயிட்டு வேற யாருக்கோ 24 மணி நேரம் ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கூட கூப்பிட வேண்டாம். ஆண்டவர் சொன்ன ஈஸி வே என்னது? யாரை பார்த்து ஜெபம் பண்ணா? அது யார் நமக்கு? பிதா. பிதா தகப்பன். அதாவது ஒரு பிள்ளைக்கு இறங்காத தகப்பன் கிடையாது. தகப்பனை போல நம்மை நேசிக்கிறவர். வசனம் சொல்லுகிறது, உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. எத்தனை பேத்துக்கு வெளியரங்கமான பதில் வேணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேத்துக்கு வெளியரங்கமான பதில் வேணும்? இன்றைக்கு நம்ம தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் அந்தரங்கத்தில் கதவை பூட்டி நான் ஜெபிப்பதற்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் வீட்டில் நீங்கள் அரை கதவை பூட்டி தனியே ஜெபிக்க தீர்மானம் எடுங்க. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. இரவு நேரத்தில் முழிப்பு வரும்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. முழங்காலின் ஜெபம் உயிர்ப்பிக்கிறது. தொற்காள் மரித்து போய்விட்டாள். இந்த பேதுரு செய்த காரியம் என்னன்னா, அங்கே போய் என்ன பண்ணுறாங்க? முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாங்க. தொற்காள் உயிரோடு எழும்புறாங்க. தொற்காள் உயிரோடு எழும்புறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதை அவர் எதிர்பார்க்கிறார். மரித்து போன நிலைமையில் இருக்கிறவைகளை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு வேற யாருமே முடியாது, வேற எதனாலையும் முடியாது. எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது. முழங்காலின் ஜெபம், தேவனை நோக்கி பண்ணுகிற விண்ணப்பம், கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பண்ணுகிற விண்ணப்பம் தான் வெளியரங்கமான பலனை நமக்கு தரப்போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், நான் மறுபடியும் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிறேன் என்றால் அவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் நீ என்கிட்ட வா என்று சொல்லுகிறார். திரும்பி நீ என்கிட்ட வா, நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு அந்த இளைய குமாரன் அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் இழந்து போன இளைய குமாரன் அவன் செய்தது என்னென்னா, அவனுக்குள்ள அந்த புத்தி திரும்ப வந்த பொழுது அவன் மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு வரான். திரும்ப வந்தவனை அந்த தகப்பனார் கனப்படுத்த ஆரம்பிக்கிறான். அவர் சொல்கிறாரு, என் மகன் என்ன பண்ணான்? அந்த வசனத்தை வாசிங்களேன். என் மகன் காணப்படாமற் போனான், இப்பொழுது காணப்பட்டான், இப்பொழுது அவன் உயிரோடு இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் மறுபடியுமாய் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் அவருடைய சமூகத்தில் மறுபடியுமாய் திரும்பி வருவோம். திரும்பி வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 57வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 57வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம்.
நித்தியவாசியும் பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ளவருமாகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை, ஆண்டவர் யாருடைய ஆவியை திருமணைக்கு உயிர்ப்பிக்கிறாரா? பணிந்தவர், ஹம்பிள் ஸ்பிரிட். யாரு வெளியில் ஒருவேளை ரொம்ப நம்ம தாழ்மையானவங்க போல காமித்து கொள்ளலாம், தாழ்மையாய் நாம் வெளியில் நடந்து கொள்ளலாம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அவர் சொல்கிறாரு, பணிந்தவர்களின் ஆவியை என்ன பண்ணுறேன்னா உயிர்ப்பிக்கிறார். முதல்ல பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறார். ரெண்டாவது யாரை உயிர்ப்பிக்கிறாரா? நொறுங்கினவர்களின், சொல்லுவோமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, யாரை உயிர்ப்பிக்கிறாரா? முதல் யாரை உயிர்ப்பிக்கிறாரு? பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறார். மேல உள்ளவங்களை சொல்லுங்களேன். ரெண்டாவது யாரை உயிர்ப்பிக்கிறாரா? நொறுங்கின இருதயம் உள்ளவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? ஏன் அடிக்கடி நான் மேலே மேலேன்னு சொல்லிக்கிறேன்னா, ஏதோ நம்மளுக்கும் அவங்களுக்கும் சில நேரம் நிறைய பேர் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, ஆக்டிவாக இருக்கிறீங்க. சிலர் வந்து ஏதோ நம்மளுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி சில நேரம் அப்புறம் அப்படியே தனியாக ஒரு உலகத்துக்கு போயிடக்கூடாது. அதுக்காக தான் சில நேரம் நான் சொல்கிறேன், சாரி. சரி, ஆண்டவர் வந்து பணிந்தவர்களின் ஆவி என்ன பண்ணுறாரா? உயிர்ப்பிக்கிறார். ரெண்டாவது நொறுங்கி, இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கள்ல ஆரம்பத்தில், இருதயம் நொறுங்கி தான் முழுசுமா அப்படி வந்திருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நொறுங்கின இருதயத்தை நான் புறம்பே தள்ளேன், புறம்பே தள்ளேன். நொறுங்கின இருதயத்தை மனுஷர்கள் பார்க்கும்போது வேஸ்ட்டு, ஒன்றுக்கும் உதவாது, யூஸ்லெஸ்ஸு, ஏதாவது நிறையா பட்டங்கள் கட்டி என்ன பண்ணலாம், நம்மளை போர்டு வச்சு அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு, ஏய் வா வா வா, நீ தான், உன் இருதயம் தானே நொறுங்கி போய் இருக்குது, நீ தானே நொறுங்கி போய் இன்னைக்கு சமூகத்தில் வந்திருக்கிற, நீ தான் எனக்கு வேண்டும் என்று சொல்கிற. அன்னைக்கு அழுக்கு வஸ்திரத்தோடு வந்த மகனை சேர்த்துக்கொள்றதுக்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது. ஆனால் முதல்ல ஓடி போனது யாருன்னா தகப்பன் தான் ஓடி போனார். அதே பிதா இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நொறுங்கின ஆவி இருதயம் உள்ளவர்களை நான் உயிர்ப்பிக்கிறேன், பணிந்த ஆவியை நான் உயிர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சாதாரண ஆள் இல்லை. அந்த வசனத்தின் ஆரம்பம், அவருடைய நாமம் மிகவும் அருமையாக இருக்கிறது. அந்த வசனத்தின் வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நித்தியவாசியும் பரிசுத்தர் என்னும் நாமம் உடையவருமாகிய மகத்துவமும் உண்மையுமானவர் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதமானவர் சொல்லுகிறார். அந்த உன்னதமான தேவன் இன்றைக்கு பணிந்தவர்களாய் வருகிற, நொறுங்கின இருதயத்தோடு வந்திருக்கிற, ஒருவேளை உங்கள் இருதயத்தில் உள்ள அந்த நொறுங்குதல்களை அநேகர் பார்க்க முடியாது, ஆனால் நம்முடைய தேவன் அவைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் உன் காயத்தை கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய காயங்களை சில நேரம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட மனுஷர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நொறுங்கின இருதயத்தோடு என் சமூகத்துக்கு வந்துட்டல, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த கட்டிலின், அந்த எலிசாவுடைய கட்டிலின் மேலே தான் போய் போட்டிருந்தாங்க. அந்த எலிசா ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில் முடிந்தால் எழும்பி நின்று அப்படி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்கள், தேவனோடு பேச ஆரம்பிங்கள். ஆண்டவரே மறுபடியும் என்னை உயிர்ப்பிங்கப்பா, அப்பாவோட ஒரு விசை அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒருவருடைய வாய் கூட மூடி இருக்க வேண்டாம். அப்படி உங்கள் வாயை திறந்து நீங்கள் ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் வந்து ரொம்ப அப்படி முழுமை அடைந்ததுனால நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறேன்னு இல்லைப்பா, நான் நிறைய இடங்களில் நொறுக்கப்பட்டதுனால தான் ஏசப்பா நீங்கள் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். இந்த நொறுங்கின இருதயத்தை நீங்கள் புறக்கணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்களாப்பா, பணிந்த ஆவி உள்ளவர்களை உயிர்ப்பிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. இந்த நொறுங்கின இருதயத்தை கர்த்தர் நீர் காய கட்டுவீராக, உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. மண்ணோடு ஒட்டியுள்ள இந்த ஆத்துமாவை நீங்கள் உயிர்ப்பிங்க ஆண்டவரே. உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கட்டும். அப்பாட சொல்லுங்க, அப்பா நான் தினம்தோறும் இந்த வசனத்தை கருத்தாய் வாசித்து அந்த வசனம் என்கிட்ட பேசுறது வரைக்கும் இந்த வேதத்தோடு காத்திருக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ராக்காலங்களில் வேதத்தை வைத்து அதை வாசிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வேதத்தின் வசனங்களை ஆராய்ந்து பார்த்து வாசிக்க நீ ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அந்த வசனம்
என்கிட்ட பேசட்டும் ஐயா. அந்த உயிர்ப்பிக்கிற வசனத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உயிர்ப்பிக்கிற வசனம் என்னை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. ஆலோசனை கொடுக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் வழிமாறி போகக்கூடாதப்பா. எங்கள் பிள்ளைங்க வழிமாறி போகக்கூடாதப்பா. அந்த வார்த்தையினால் எங்களை உயிர்ப்பீங்கப்பா. வசனம், உயிர்ப்பிக்கிற வசனம் இன்றைக்கு எங்களுக்குள் வருவதாக. ஜீவ தண்ணீர் பாய்ந்து செல்வதாக. அன்றைக்கு சிம்சோனின் தாகத்தை தீர்த்து அவன் ஜீவனை காப்பாற்றின தேவன் இன்றைக்கு எங்கள் ஜீவன் காக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், அந்நிய பாஷைகளால் பேசுகிறவரே இன்றைக்கு நீர் எங்களை உயிர்ப்பிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய ஜீவ வசனம், உம்முடைய ஜீவ தண்ணீர் எங்களுக்குள் எப்பொழுது பாய்ந்து செல்வதாக. அதிகமாய் ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அதிகமாய் ஜெபிக்க, அறை வீட்டை பூட்டி ஜெபிக்க, தனிமையில் ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சபையாய் ஜெபிப்பது நல்லது, குழுவாய் ஜெபிப்பது நல்லது. அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா நான் இன்னும் தனித்து உங்களோடு பேசணும் ஆண்டவரே. தனித்து பேசணும் அப்பா. அந்த ரங்கத்தில் வந்து உங்களோட பேசுனப்பா. வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறவரே. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க வெளியரங்கமா அவமானப்படுறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் நிச்சயமா உண்டு, நீங்க அந்த ரங்கத்துல போய் ஆண்டவரை பார்த்து பண்ணுகிற விண்ணப்பத்தை அவர் ஒருபோதும் தள்ளாதபடி, எங்க வெளியரங்கமாய் அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல வெளியரங்கமான நல்ல பதிலை தந்து உங்களை மேன்மைப்படுத்த நம்முடைய தேவன் போதுமானவராயிருக்கிறார். தீர்மானம் எடுங்க, கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்க. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி என்ன விண்ணப்பம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபிப்பதில் நாங்கள் தளர்ந்து போகாதபடி ஜெபிக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல, மறுபடியும் சொல்லுமா, ஜெபிக்க வைக்கும், ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே. ஆமென். லரே ஜெபிக்க வைக்கும் எங்கள் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல, இன்றைக்கு சத்துரு முடக்கி போட்டிருப்பான் என்றால், ஜெபிக்க வைக்காதபடி கட்டி வைத்திருப்பான் என்றால், அவனுடைய தந்திர கட்டுகள் அவிழ்ந்து விழுவதாக. ஜெபிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெப தூபம் ஏறெடுக்கப்படட்டும். உங்கள் வீடுகளிலிருந்து ஜெப தூபம் ஏறெடுக்கப்படட்டும். அந்தகார கிரியைகளை இன்றைக்கு ஆண்டவர் அவிழ்க்கும்படியாக அந்தரங்க ஜெபம் அதிகமாகட்டும். ரீதாபா ஷகலபா ரபௌரியா லபரபா. ஹல்லேலூயா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல, விசுவாசத்தோடு சொல்லுங்க, தகர்த்தெறிய வாருமையா. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற, இப்பொழுது நாம் சொல்லும் பொழுதே கர்த்தர் தம்முடைய ஜீவனை தருகிறார். எங்கள் சரீரங்களை, ஆமென், உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். அவருடைய ஜீவன் நமக்குள் வருகிறது. எஸ். பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திடவா
பெருமூச்சோடு ஜெபித்திட. மறுபடியுமாய் பலனில்லாத அப்பா, எங்க நிலம் அப்படிதான் அப்பா இருக்கு. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை வாங்கப்பா. சொல்லாத நேரங்களில் ரிபாரந்தலோ ஷதடதரபா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. கரங்களை தட்டி சொல்லுமா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்குகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை அனல் மூட்டி எழுப்புங்கப்பா. புதிய அக்கினி ஊற்றப்படுவதாக, புதிய அக்கினி ஊற்றப்படுவதாக. புதிய பாஷைகளால் நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. மறுபடியும் சிம்சோனின் ஆவி அவனுக்குள் உயிர் வந்தது போல திரும்ப உயிர் அடைவார்களாக, காலூன்றி நிற்பார்களாக, பெரிய சேனைகளாய் எழுப்புவார்களாக. ரிபாலபா ஷந்தலலபா உரியாந்தலரபா ரகோதராதியாலபா ஷந்தலரபா ரியாதரோதலபா ஷிடதரபா ரியாந்தலரபா. அப்படியே ஒரு நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசி உங்களுடைய இருதயத்தில் உள்ளவைகளை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை அந்த மூக்கு விட்டு கொடுங்க, அவருடைய அசைவாடுகளுக்கு விட்டு கொடுங்க. உங்களை அடக்கி கொள்ளாதுங்க. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. அவரே உங்களுக்காக யுத்தத்தை செய்கிறார். நமக்காக வழக்காடுகிறவர், நீதி செய்கிற நியாயாதிபதி. அவர் எழும்புகிறார், எழும்புகிறார். யூத ராஜ சிங்கத்தை போல அவர் இன்றைக்கு சுற்றி வருகிறார். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, எங்களோடு கூட இருக்கிற சர்வ வல்லவரே. ரிபாலரபா ஷந்தலரோ ரிதடதலபா ரியாந்தலரா ரேகந்தலபா ஷந்ததரபா ரியாலபரபா ரிபாலரந்தலரபா. நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கும் பொழுது எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமையா. வேதத்தின் மகத்துவங்கள் இன்னும் எங்களை உயிர்ப்பிப்பதாக. மண்ணோடு ஒட்டி இருக்கிற இந்த ஆத்மாவை உயிர்ப்பீங்கப்பா, மண்ணோடு ஒட்டி இருக்கிற ஆத்மாவை உயிர்ப்பீங்கப்பா. நாங்கள் சரீரத்தை கவனித்து 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 இந்த சரீரத்துக்கும் உலகத்துக்கும் கொடுக்கிற நேரத்தை நாங்கள் ஆண்டவரே இந்த ஆவியான உள்ளான மனுஷன் பலனடைய கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எஸ், விடுதலையா பேசுங்க, விடுதலையா பேசுங்க. ஆவியை அடக்கி கொள்ளாதுங்க, ஆவியை அடக்கி கொள்ளாதீர்கள். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ரதிபிரி அந்தலபா டதலா லேஷகா டகத ரோலிடி திபிரி அந்தலரபா ரிபா ரபா ரியாலபா ஷேபா ஹந்தலரபா. ஆவியானவர் உங்களுக்காக சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். நாம் போய் நின்று செய்ய முடியாதவைகளை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு செய்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு பேசி 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 நடக்காத காரியங்கள் ஆவியானவரே போய் செய்கிறார். ரீஹந்தே விடியாதரோ, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ரீவாலாபா ரபா ரியதிவிரியாதரோ. சத்துரு வெட்கப்பட்டு போகத்தக்கதாக ஆவியானவர் ஜெயக்கொடியை விரைந்து ஏற்றுவதற்கு ஸ்தோத்திரம். யுத்தத்தில் வல்லமை உள்ளவரே, உமக்கு நன்றி. ரிபாலபாஷே ஓரந்தலல பௌரியாந்தலரா ரிஹடதல பௌரியால பர பௌரியால பரபா.
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போ நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. அப்பாட்ட கேளுங்களா, அப்பா எங்களால முடியலப்பா, கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, எஸ், பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, அப்படியே வாஞ்சையோடு கேளுங்களேன், உங்களோடு வாசம் பண்ணும்படியா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ரிதாடாதாலே ஷடதரோ ரிவாரபாலி அந்தராலே ஷதரோ ரிபாரபா ஷாந்தலரா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் யுத்தத்தில் வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், ஒன்றுமில்லாமல் இருந்தவர் உருவாக்குகிறவர், பலவீன என்னையும் பலவானாய் மாற்றுகிறவர், அவர் ஒன்றும் இல்லாவிட்டால் கூட அதை பெயர் சொல்லி அழைக்கிறவர். அவருடைய நாமம் யெகோவா ஹோசேனோ என்பது சிருஷ்டி கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர். நன்றி தகப்பனே, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க அப்பா பத்தி 100க்கு 100, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன்,
அற்புதங்களை செய்கிற உம்முடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா. உம்முடைய அற்புத வார்த்தையை அனுப்புங்கப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னது பலனிடம் உம்முடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா. எங்க பிரச்சனைகளுக்கு நேராய் உம்முடைய வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவரே. அனுப்புங்கப்பா, அனுப்புங்கப்பா, அனுப்புங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. நீ ஜெயமாய் நடத்துவதற்காய் நன்றி, அற்புதமாய் நடத்துவதற்காய் நன்றி. உம்முடைய வசனம், உம்முடைய ஜீவ தண்ணீர் ஆண்டவரே, அவைகள் எங்களை ஆண்டவரே உம்முடைய பாதையில் நடத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய அந்த ஜீவ தண்ணீரால் நாங்கள் தாகம் தீர்க்கும்படியாக நீர் எங்களை உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் உயிர்ப்பிப்பது மட்டுமல்ல, அந்த ஜீவ தண்ணீரையும் எங்களுக்கு குடிக்க தருகிறீரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் ஜெப வாழ்க்கை இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே. ஜெப வாழ்க்கை பெருகட்டும் அப்பா. நாங்கள் உம்மோடு தனிமையில் இருக்கிற நேரம் இன்னும் அதிகமாகட்டும். நாங்களும் எங்கள் வேதமும் போல நாங்களும் நீரு மட்டும் தனித்திருக்கிற நேரம் பெருகட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஜெபிக்க வார்த்தை இல்லை, விரக்தி நிலைமையில் இருக்கிற எங்களின் அந்த விண்ணப்ப ஜெபம் எப்பொழுதும் அந்நிய பாஷையாய் மாறட்டும். எங்கள் ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே, மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சொந்த பாஷையில் ஜெபித்து 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 சோர்ந்து போன உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு மறுபடியுமாய் தட்டி எழுப்பி அந்நிய பாஷையினால் மறுபடியுமாய் அபிஷேகம் பண்ணதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிறவர், வாழ்க்கையில் மாறுதல்களை உண்டு பண்ணி அற்புதங்களை அனுபவிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய பராக்கிரம் உண்டாவதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுதும் கிருபையாய் நடத்தும். உம்முடைய பிள்ளைகள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உம்முடைய ஆசீர்வாதமும் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காயுசு உண்டாகட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மைகளால் திருப்தியாக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதும் இடபஸ்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், என்றென்று நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.